இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்க இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. எது தே ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆர் இன்ட்ரோவர்ட். அந்த வரிசையில் பார்க்க போனால் ஐம் அன் இன்ட்ரோவர்ட். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னு நம்புகிறேன் வேணாம். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, அதான் எப்போவுமே என் மனசு சொல்லும். காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என் கூட இருக்கிற ஒரே ஆள் மியூசிக் மட்டும்தான். வார்த்தையின்றி பேசும் பாஷை ஏதும் கேட்டதுண்டா? வார்த்தை கோர்த்த பேச தாளம் ராகம் சேர்த்ததுண்டா? மியூசிக் நான் விடுற மூச்சு மாதிரி இல்லை, நான் அடிக்கிற சிகரெட் மாதிரி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாதாரணமாக மூச்சு எடுக்கிறதுக்கும் தம் இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இட் கீப்ஸ் மீ ரிலாக்ஸ்ட். நீ மொழிவதெல்லாம் வரிகளிலா ஜதிகளிலா? நான் பதில் மொழிவே ஸ்வரங்களினால். இதோ நீ மொழி மறந்தால் வழி தொலைந்தால் ஒரு நிமிடம் நீ செவி கொடுத்து கவனித்து வார் வார் வார். இசையாய் வருவேன், 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 இசையாகி வருவேன். வார்த்தையின்றி பேசும் பாஷை ஏதும் கேட்டதுண்டா? வார்த்தை கோத்த பேச தாளம் ராகம் சேர்ந்ததுண்டா? வார்த்தையின்றி பேசும் பாஷை ஏதும் கேட்டதுண்டா? வார்த்தை கோர்த்த பேச தாளம் ராகம் சேர்ந்ததுண்டா?
தாளம் ராகம் கோர்த்து கொள்ளவா உள்ளம் பாட சந்தம் சொல்லவா தாளம் ராகம் கோர்த்து கொள்ளவா இதோ இதோ காயம் மாயம் இன்னும் 100 கோடி எண்ணங்களை நானும் நெட்டு போட்டு சொல்லவா காற்றின் கூச்சலும் தன் காதை வந்து சேரும் போது நானும் சேரவா ஓயாத ஊற்றை போ தாலாட்டும் காற்றை போ கேளாத வார்த்தை போ காணாத காட்சி போல் பூவுக்குள் தேனை போல் காட்டுக்குள் மானை போல் வானுக்கு வேகம் போல் ஒளி
ஹலோ ஹாய் சார். சார் இன்னைக்கு 12 o'clock தானே ஆடிஷன்? ஓகே சார். யா ஷூர், தேங்க்யூ. யா சார். ஹலோ சார், என்னோட ரெஸ்யூமே. சரண், உங்கள் சாங் சுச்சுவேஷன் என்ன? ஸ்வரான்ற பொண்ணு தனக்கு பிடிக்காத வேலையை தனக்கு பிடிச்சவனுக்காக செஞ்சிட்ருக்கா. தான் குடும்பத்தை மறந்து வெளி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கா. தினமும் அவனையே நினச்சிட்டு. கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது அவனோட வாழ்க்கையில் இவளை தவிர வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு. தான் இப்படி ஏமாந்துட்டோமேன்னு நினச்சிட்டு அழாமல் தன்னோட உண்மையான காதலை ஒரு பொய்யானவனுக்கு வெளிப்படுத்திட்டோமேன்னு நினச்சி ரொம்ப வருந்துறா. அவளோட வலி, ஏக்கம், வேதனை இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே ஒரு பாசியாக படருது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வெளி உலகத்துக்கு சிரித்து பழகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை, ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு ஆண் மூலியமாக பாட போகிறேன் சார். டேக் போகலாம். ஷோர் சார். இணையா உயிரே முடியா காதலே மறையா கனவில் துணியாய் மிதந்தேன். பிரியா உணர்வே தனியாய் ஏங்கினேன். பிரியா உணர்வே தனியாய் ஏங்கினேன். தனியாய் ஏங்கினேன். என்னடா பண்ணுறா? வாங்கச்சி. சரண், ஸ்டார்டிங் சூப்பர், நடுவில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதை விட பெட்டராக எதிர்பார்க்குறேன். பிகாஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது கஷ்டம் சரண். சரியாக பயன்படுத்திக்கோங்க.
Hello, sir. It's closing time, so yeah, I know. I just need one drink now. no, sir. We don't serve alcohol post liquor serving us. Sorry. நான் இங்கே ரெகுலர் கஸ்டமர். எவ்ரிடே வருவேன். எனக்காக உங்களுக்காகவா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. உங்களுக்காக என்ன சொல்றீங்க? இந்த டைம்ல வர எல்லாருமே இதான் சொல்றாங்க. ஐ எம் யுவர் ரெகுலர் கஸ்டமர்னு. ஸோ ப்ளீஸ். இல்லை இன்னொன்று அதோ அந்த டேபிளில் எவ்ரிடே நான் அந்த டேபிளில் தான் குடிப்பேன். நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? யா, தனியாக குடிச்சிட்டு டெடி பேர் கிட்ட பேசிட்டு அப்பப்போ பார்ப்பேன். அந்த டெடிபேர்ட்ட புலம்பிட்டு இருக்கிறது நான் தான். நவ் யூ நோ மீ ரைட்? இப்போ கிடைக்குமா? சாரி சார், ஐம் ஜஸ்ட் நான் வெறும் இங்கே ஒர்க் மட்டும்தான் பண்ணுறேன். ஐ கான்ட் டூ தட் சார். இது மேனேஜருக்கு தெரிஞ்சால் எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே சொல்லவும் நான் இப்போ குடிச்சே ஆகணும். ஐ நீட் திஸ். நீங்க நினைச்சா முடியும். ப்ளீஸ். ஓகே சார், நீங்கள் ஏதோ அப்செட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ சரி, லெட் மீ ஃபிக்ஸ் யூர் குவிக் ட்ரிங்க். கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிட்டு மட்டும் கிளம்பிடுங்க. யா ஓகே, தேங்க்ஸ். சார், ஸ்மாலர் லார்ஜ்? சார், உங்களா தான். ஸ்மாலர் லார்ஜ்? ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட கேஷ் இல்லை. வாட் சார், என்ன காமெடி பண்ணுறீங்களா? பட் லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் டெஃபினட்டாக நாளைக்கு உங்களுக்கு பே பண்ணிடுறேன். எப்படி சார் இந்த இடத்துக்கு கேஷ் இல்லாமல் வரீங்க? ஐ நோ. ப்ளீஸ் சார், டோன்ட் வேஸ்ட் மை டைம். கொஞ்சம் கிளம்புங்க. ஐ நோ கேஷ் இல்லாமல் இங்கெல்லாம் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப நேரமாக வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வரலாமா வேணாமான்னு. சரி, எனக்கு மைண்ட் ஃபக்கா இருக்கு. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ ஜஸ்ட் நீட் ஒன் ட்ரிங்க் நோ ப்ளீஸ். சார், நான் இங்கே வெறும் ஒர்க் மட்டும் தான் சார் பண்ணுறேன். நான் இங்கே சேவை செய்ய வரல. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்புங்க. இது எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஐ நோ. இன்னைக்கு நைட்டை நான் கடந்தே ஆகணும். ஐ நீட் திஸ் நோ. ஐ நீட் திஸ் ப்ளீஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஸோ நீங்கள் கிளம்புறது பெட்டர். சாரி சார், கிளம்புங்க. இப்போ நான் போய் கேட்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்கள் போங்க ப்ளீஸ். If you don't mind, you can have my wallet. You can have my not Teddy. சார், என்ன பண்றீங்க? You can have my guitar. ஐயோ சார். You can have my new jacket. என்ன பண்றீங்க சார்? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். கிளம்புங்க சார் ப்ளீஸ். I'm sorry. Sorry. I'm sorry. I'm sorry.
சாரிங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதோ கிளம்பிட்டேன். ஹலோ, சாரிங்க, நான் தான் ஏதோ ஹாஷாக பேசிட்டேன். நீங்கள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்னால் முடிஞ்சது இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்காக. நான் உங்களுக்கு என்னோட காசு போட்டு இன்றைக்கி நான் வாங்கி தந்துடுறேன். நாளைக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும். உங்களுக்கு ஓகேனா? என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது? அது டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு இருக்கு, அதான். ஓ, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். என்னது? யூஸ்வலாக குடிச்சிட்டு டெடிக்கிட்ட யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, அந்த கேரக்டர் தான் இப்போ காணோம். மனசு விட்டு பேச யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, அதான் இன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு ரெஸ்ட் விட்டேன். என்ன சொன்னீங்க? ஐ மீன், இப்போ இங்கே நீங்கள் இருக்கீங்கல்ல. ஓ, அப்படி. அதை மீன் பண்ணேன். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. குடிச்சா டிப்ரெஷன் போயிடுமா என்ன? இல்லை பிரச்சனை மறக்க இது ஒரே ஒரு வழி தான் இருக்கா? சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தையை சொல்லக்கூடாத இடத்துலேருந்து சொல்கிறீங்க, புரியுது. தயவு செஞ்சு அட்வைஸ்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க யாருக்குமே. அப்படியே மனசு சொல்கிறத கேட்டு போயிட்டே இருக்கணும். எனிவே, ரொம்ப நன்றி. யாருனே தெரியாத ஒருத்தருக்கு சரக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹலோ, ஸ்பான்சரா? நாளைக்கு நீங்கள் திருப்பி தரணும், இல்லை அடுத்த வாட்டி பாய்சன் தான். சம்டைம்ஸ் இதுக்கு அதுவே பரவாயில்லன்னு தோணும். எனிவே, ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி, பை. என்னங்க, ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? ஆக்சுவலாக சாரிங்க, இந்த டைமில் என் பிரச்சனைக்காக உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓசியில் வேறு குடிச்சிட்டு போக மனசு கேட்கல. அதனால் ஐம் கோனா பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் சாங். பாட போகிறேன் உங்களுக்காக. இணையாதுயிரே முடியா காதலே மறையா கனவில் துணியாய் மிதந்தே பிரியா உணர்வே தனியாயேங்கினேன் உனையே நினைத்து உடைந்தே. ஓர் நான் வாழ்ந்திடதானே நானும் கேட்டேன், அந்நாளாயினும் வாழ ஆசை துளர்க்குதே. ஓர் நாள் வாழ்ந்திடதானே நானும் கேட்டேன், அந்நாளாயினும் வாழ ஆசை மீட்பேன். உன் திறவாத காதல் எல்லை தினம் பிரியாத வார்த்தை தொல்லை. உன் திறவாத காதல் எல்லை என் நிலவா
காலம் சொல்ல கால்கள் சொன்னதே ஓ காத்திருந்த காலம் எல்லாம் நிலவில்லை ஏதும் இல்லை காதலித்த காலம் சொல்ல கால்கள் சொன்னதே ஓ காத்திருந்த காலம் எல்லாம் நிலவில்லை ஏதும் இல்லை கொள்ளாதே காதலில் குறை சொல்லாதே மாறிடும் திரை தள்ளாதே காதலே காதலே சுற்றி நீ தினம் வந்தாயே தேவதை மனம் வென்றாயே கோர்த்திட விரல் தந்தாயே கற்பனை கதைகள் வளர்ந்தது எல்லா காதலின் வாசமும் விழா தேங்கிடும் சுவாசமும் முலா என் காதலா உன்னோடு வாழும் நாளா எல்லா வானவில் தேடி செல்லவா வண்ணங்கள் பூசிக்கொள்ளவா என் காதலா உன் காதல் இரவில் பிரிந்ததா இணையாதுயிரே முடியா காதலே மறையா கனவில் துணியாய் மிதந்து பிரியா உணர்வே தனியாயேங்கினேன் உனையே நினைத்து உடைந்தே ஒரு நாள் வாழ்ந்திடதானே நானும் கேட்டேன் அந்நாளாயினும் வாழ ஆசை துளைக்குதே ஒரு நாள் வாழ்ந்திடதானே நானும் கேட்டேன் அந்நாளாயினும் வாழ ஆசை மீட்பேன் உன் திரவாத காதல் எல்லை தினம் பிரியாத வார்த்தை தொல்லை உன் திரவாத காதல் எல்லை என் நிலவாடும் காலத்தை கொல்லை ஓ காதலித்த காலம் சொல்ல கால்கள் சொன்னதே ஓ காத்திருந்த காலம் எல்லாம் நிலவில்லை ஏதும் இல்லை காதலித்த காலம் சொல்ல கால்கள் சொன்னதே ஓ காத்திருந்த காலம் எல்லாம் நிலவில்லை ஏதும் இல்லை So good. வாவ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கே எழுதின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே எழுதின மாதிரி இருந்துச்சா? அப்போது இன்னொரு ஷோர் உங்கள் சாங்க்காகவே. கிவ் மீ a minute. Classic old fashion. It's one of our specials with a twist. பார்க்கும்போதே போதையா இருக்கே. நைஸ். ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு புது கேரக்டர் மீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்திருந்தாலும் தனியாக தெரிகிற மாதிரி ஒருத்தர். நீங்கள் இவ்வளோ நல்லா மியூசிக் அண்ட் சாங் பாடுறீங்க, அப்புறம் ஏன் இதுக்கு எடிக்ட் ஆனீங்க? பிரச்சனையே வெளில சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஒன்றும் பெரிய காவியம்லாம் இல்லை. வாழ்க்கையில் நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசு. புரியல. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதே நல்லது. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் யார் என்னன்னு நான் கேட்க மாட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லைஃப் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி நம்மளும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். லைஃப் இஸ் நாட் பெர்மனெண்ட். யாரும் யாரோடையும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல.
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட நிம்மதியாக வாழ்கிறத விட வேற என்ன வேணும் சொல்லுங்கள். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும். இப்போ உதவிச்சு நான் இப்போ எது கிளம்புறது நல்லது. என்னால் வேறு நீங்கள் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நான் கிளம்புறேன். ஓகே பை. மிஸ் பல்லவி. பல்லவி. சரண். ஹலோ மிஸ்டர் சரண். ஐயோ, ஹே பல்லவி, ஒர்க் முடிச்சிட்டியா? கிளம்பலாமா? நீ இன்னும் கிளம்பலையா? இப்போதான் மேனேஜர் கிட்ட போய் பர்ச்சேஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு வரேன். ஓ ஓகே. ஆமா, இது யாரு? இவர் என் ஃப்ரெண்டு தான். ஆமாம், மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்களா? மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்க. நான் கிளம்புறேன், நீ வரியா? இல்லை, இவரை கூட்டிகிட்டு வரேன். ஷுவர்? ஷுர், ஐ மேனேஜ். பாய். பாய். சரண், சரண், God. சரண், சரண்.
பல 100 மொழியிலும் பல கோடி வார்த்தை தேடியும் கிடைக்காத வார்த்தையாகிய என் அன்புள்ள அம்மாவுக்கு கருவில் இருக்கிற குழந்தை இருள வாழ்கிற மாதிரி தினமும் வாழ்க்கை போகுதுமா. நான் எவ்வளோ வலியை தாங்கிறதுன்னு தெரியலம்மா. எங்கேயாவது ஏதாவது ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டா கூட என் மனசு ஒன்றுதான் தேடுது. நான் யாருன்னே தெரியல, என் அம்மா யாருன்னு தெரியல, என் குடும்பம் எதுன்னு தெரியல. இதான் உங்க அப்பான்னு கை காட்டி சொல்ல நீயே இல்லையேம்மா. ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குமா? இந்த வயசுலயும் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறது அசிங்கமா இருக்குமா? ஆனா அன்புக்கு வயசே இல்லைம்மா. மனசளவுல தினம் செத்துக்கிட்டு இருக்கம்மா. இப்பெல்லாம் என் மேலேயே எனக்கு கோபமா வருது. ஆனா அந்த கோபமும் இப்போ கண்ணீரா மாறிட்டு வருதுமா. என்னோட உச்சக்கட்ட ஆசை என்னன்னு தெரியுமாம்மா? என் கையும் கைக்குள்ள இருக்கணுமா? தனியாகவே இருக்கேன் பல்லவி. ரொம்ப வருஷமா சங்கிலி கட்டாத ஒரு குட்டி நாய் மாதிரி சுத்திட்டு என் சோகம் சந்தோஷம் இது எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க. ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்க, நேரத்துக்கு வீட்டுக்கு வான்னு சொல்ல, சரி அது தப்புதுன்னு சொல்லி கொடுக்க, மியூசிக் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல, ஒரு குரல் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்க ஒருத்தர் வேணும். அவங்க மடியில் ஒரு நாள் முழுக்க நான் சாஞ்சிருக்கணும். அந்த ஒரு நாள் நான் வாழணும். அந்த ஒரு நாள் நான் வாழ்ந்தே பார்க்கணும். வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். சில நல்ல முடிவுகள் தப்பாகவும் அமைஞ்சிருக்கு. தப்பான முடிவுகள் நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு.
முடிவே ஒரு ஆரம்பத்தோட முற்றுப்புள்ளி. நான் இப்போ யோசிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. காதலோவியத்தை கண்டதில்லையே, வாழும் நேரமே காணவில்லை. இந்த காதலோவியத்தை கண்டதில்லையே, வாழும் நேரமே காணவில்லையே. எந்த காதலும் கண்ணீர் காணவில்லை, இந்த காதலும் என்னில் சேரவில்லை. எந்த காதலும் முன்னில் சேரவேனும் காதலே உடன் வாழ்ந்தே. உட்காருங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? சாரிங்க, உங்கள் கிட்டார் உங்ககிட்ட கேட்காம யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாரியா? பயங்கரமாக பாடினீங்க, லவ்ட் இட். நீங்கள் மியூசிஷியனா? மிஸ் பல்லவி. பல்லவி? அப்படியெல்லாம் இல்லை, காலேஜில் சும்மா கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஏன் இங்கே? ஐ மீன், யூ டூ குட் அண்ட் யுவர் வாய்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் சாரிங்க, நேற்று ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். அண்ட் நான் எப்படி இன்னும் இங்கே இருக்கேன்னே தெரியல. என்னால் உங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம். அப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சிசிடிவி கண்ட்ரோலெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஓ, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் நான் இன்றைக்கி உங்கள் கேஷ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அதுக்கும் தேங்க்ஸ். உங்கள் தேங்க்ஸ் மழை போதும், இந்தாங்க உங்கள் கிட்டார். ம், சரிங்க, நம்ம பார்க்கலாம். சரி, பை. சாப்பிட்டு போகலாமே. நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் கடந்து போகட்டுமே. இந்த உலகம் ரொம்ப பெருசு சரண், அதில் உங்கள் நினைவுகளை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, அதுவே உங்களை பலவீனமாக்கிடும். எல்லாம் மேகத்தில் கலைஞ்சிடாது, உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். என்னோட உண்மையான பேர் காதம்பரி. எல்லார் போலையும் படிக்கும்போது லவ் பண்ணி அம்மா அப்பாவை விட்டுட்டு அவனை மட்டுமே நம்பி. ஆனால் காதலிச்சா மட்டும் போதாதில்ல, கூட வாழணும்ல, அதுவும் சென்னையில். அவனுக்காக பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது அவனுக்கு இங்கே இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு. அவன்கிட்ட அதை பற்றி கூட கேட்கல. ஆனால் அவன் எடுத்த முடிவில் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அதோடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். திரும்ப வீட்டுக்கும் போக முடியாமல், இங்கேயும் வாழ பிடிக்காமல் அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. அவனை நான் உண்மையாக லவ் பண்ணேன், அவனோட நினைவுகளோடு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன்.
இங்கே எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு விதமான காவியம் தான் சரண். அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு தான் இருக்கு. மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உன் அம்மா அளவுக்கு நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் ஆறுதலுக்காக எப்பவும் கூட இருப்பேன். இதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மனசில் பட்டதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். பார்த்து போயிட்டு வா. ஆனால் அவன் எடுத்த முடிவில் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. இங்கே எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு விதமான காவியம் தான் சரண். அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு தான் இருக்கு. உன் அம்மா அளவுக்கு நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் ஆறுதலுக்காக எப்பவும் கூட இருப்பேன். ஸ்டாக் வந்ததே செக் பண்ணியா நீ? எல்லாம் ப்ராப்பராக இருந்ததா? ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே ஓகே.
So, what do you want to risk today? Classic old fashion. Sure. Yeah. Sure. Okay. Okay. Sure. இது வரைக்கும் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன், என் டெடியோடையும் இசையோடையும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ளே என்னையே தேட வச்சுட்டேன். வானவில் எப்பவுமே கலைஞ்சிடக்கூடாதுன்னு விரும்புகிற அந்த காதம்பரியை நான் பார்க்கணும். என் அம்மா கையை நான் இது வரைக்கும் தொட்டதில்லை. முதல் முறையாக நீ எனக்கு அந்த உணர்வை கொடுத்த. அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. இதையும் பாட்டாவே பாடிடுறேன் காதம்பரி. ஒரு காதல் தேவதையை கண்கள் கண்டதே காலம் யாவுமே காண வேண்டும். ஒரு காதல் தேவதையை கண்கள் கண்டதே காலம் யாவும் விரல் கோர்த்தே செல்வோம் தினம். முன்னில் காண்கிறேன் எந்தன் தாயின் குணம். நெஞ்சம் எங்குதும் மடி சாய தினம். எண்ணம் ஓடுதே உன்னை தேடியே காதலே வரம் நீதானே. ஆ
உச்சக்கட்ட ஆசை என்னன்னு தெரியுமாம்மா? என் கையும் கைக்குள்ள இருக்கணுமா? வார்த்தையின்றி பேசும் பாஷை ஏதும் கேட்டதுண்டா? வார்த்தை கோர்த்த பேச தாளம் ராகம் சேர்த்ததுண்டா? வார்த்தையின்றி பேசும் பாஷை ஏதும் கேட்டதுண்டா? வார்த்தை கோர்த்த பேச தாளம் ராகம் சேர்ந்ததுண்டா? நீ மொழிவதெல்லாம் வரிகளிலா ஜதிகளிலா? நான் பதில் மொழிவே ஸ்வரங்களினால். இதோ நீ மொழி மறந்தால் வழி தொலைந்தால் ஒரு நிமிடம் நீ செவி கொடுத்து கவனித்து பார் பார் பார். இசையாய் வருவேன், 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 இசையாகி வருவேன்.